சிவாய நம. சித்தர்கள் என்று எடுத்துக்கொண்டால் சிவன் எங்கு கோயில் உள்ளதோ அங்கே தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றனர். அவர்களில் ஒருவர் பல அற்புதங்களை நிகழ்த்தும் அம்மணி அம்மா சித்தரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். பூத தலங்களில் அக்னி தலமான திருவண்ணாமலையில் அம்மணி அம்மாள் வாழ்ந்தார் என்று சொல்வதை விட அற்புதங்களை நிகழ்த்தி அருளாளராக திகழ்ந்தார் என்றே சொல்லலாம். ஒரு பெண் தன்னந்தனியாளாக நின்று 171 அடி உயரத்துக்கு பிரம்மாண்டமான ஒரு ஆலய கோபுரத்தை கட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் எப்பன்னு கேட்டாக்கா 18ஆம் நூற்றாண்டில், அதாவது ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடந்த போது இந்த சாதனையை அந்த பெண் நிகழ்த்தினார்கள். பிரமிக்கத்தக்கது. அந்த பெண் சாதாரண பெண் அல்ல, அவர் ஒரு சித்த புருஷர், சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு உயர் சித்த நிலையை பெற்றவர். பொதுவாக ஒவ்வொரு சித்தருக்கும் குரு என்று யாராவது இருப்பார்கள். ஆனால் இந்த பெண்மணிக்கோ சிவபெருமானே குருவாக இருந்தார். குரு என்று வேறு யாரையும் தேடாமல் பிறவியிலேயே சிவன் மீது சித்தம் வைத்த அந்த பெண் நடத்திய அற்புதங்கள் ஏராளம். அந்த பெண்ணின் பெயர் அம்மணி அம்மாள். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமான திருவண்ணாமலையில் அவர் வாழ்ந்தார் என்று சொல்வதை விட அற்புதங்களை நிகழ்த்தி அருளாளராக திகழ்ந்தார் என்றே சொல்லலாம். அந்த ஆலயத்தின் வடக்கு பகுதி கோபுரம் மட்டும் கட்டப்படாமல் இருந்தது. அதாவது கோபுரம் கட்ட அடித்தளம் போடப்பட்ட பிறகு ஏனோ கட்டப்பட முடியாமல் அப்படியே மொட்டையாக நின்று போனது. எத்தனையோ பேர் முயன்றும் அந்த கோபுரத்தை கட்ட இயலவில்லை. ஈசனுக்கு தெரியும் எந்த வேலையை யாரிடம் கொடுத்து எப்படி முடிக்க வேண்டும் என்று. அதன்படி திருவண்ணாமலை ஆலய வடக்கு கோபுரத்தை கட்ட அம்மணி அம்மாளை ஈசன் தேர்வு செய்து அருள் புரிந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகில் உள்ள சென்ன சமுத்திரத்தில் கோபால் பிள்ளை ஆயி தம்பதிக்கு 1735ஆம் ஆண்டு மார்கழி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் அம்மணி அம்மாள் பிறந்தார். அவரது உண்மையான பெயர் அருள்மொழி. சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த அவருக்கு சிறு வயதிலேயே திருவண்ணாமலை அருணாச்சலம் மீது அளவு கடந்த பக்தி ஏற்பட்டது. தங்கள் மகள் எப்போதும் அருணாச்சல்வரா பெயரை உச்சரித்துக் கொண்டே இருப்பதை பார்த்து பயந்து போன அவர் பெற்றோர் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தனர். சொந்த மாமன் மகனை மணமகனாக பேசி முடித்தனர். இதை அறிந்த அம்மணி அம்மாள், நான் இதற்காக பிறவி எடுக்கவில்லை என்று கூறி வேதனை தாங்காமல் சுமார் 1 மைல் தொலைவில் உள்ள கோமுட்டி குளத்துக்குள் குதித்து விட்டார். ஊரே திரண்டு வந்து குளத்துக்குள் இறங்கி தேடினார்கள். அம்மணி அம்மாளை காண முடியவில்லை. 3வது நாள் குளத்திலிருந்து அம்மணி அம்மாள் வெளியே வந்தார். ஊரே திரண்டு ஆச்சரியப்பட்டது. குளக்கரை மண்ணை எடுத்து அவர் கொடுக்க அது அவள் பொறியாக மாறியது. அம்மணி அம்மாள் சித்தப்பரசராக மாறியிருப்பதை அப்போதுதான் அவர் பெற்றோருக்கும் ஊருக்கும் தெரிய வந்தது. தினமும் அண்ணாமலையாருக்கு தொண்டு செய்வதும் கிரிவலம் செல்வதுமாக இருந்த அவருக்கு ஒரு நாள் வடக்கு கோபுரத்தை கட்டும் பணியை தொடங்கு என்று ஈசன் உத்தரவிட்டார். அம்மணி அம்மாள் சித்தர் சக்தி பெற்றிருந்தால் முதலில் அவருக்கு பிரமிப்பாக தான் இருந்தது. அம்மணி அம்மாள் ஆற்றலை அறிந்து வியந்த வணிகர்களும் பொதுமக்களும் தங்களால் இயன்றதை கொடுத்தனர். இப்படி சேர்த்த பணத்தை கொண்டு கோபுரம் கட்டும் வேலையை அவர் மேற்கொண்டார். கோபுரம் ஒவ்வொரு நிலையாக கட்டி முடிக்கப்பட்டது. 1 முதல் 5 நிலைகள் வரை கட்டி முடிக்கப்பட்ட போது அம்மணி அம்மாளுக்கு மீண்டும் பணம் தேவைப்பட்டது. பொதுமக்களிடமும் வணிகர்களிடமும் திரும்ப திரும்ப எத்தனை தடவை தான் பண உதவியும் பொருள் உதவியும் கேட்க முடியும்? எனவே மைசூர் மகாராஜாவிடம் போய் பொன் பொருள் உதவிகளை கேட்க அவர் தீர்மானித்தார். மறுநாளே மைசூருக்கு பயணமானார். அரண்மனையை அடைந்த போது வாசலில் நின்ற வாயிற் காப்பாளன் அவர் உள்ளே விட மறுத்தான். அம்மணி அம்மாளின் எளிமையான கோலத்தை பார்த்து சந்தேகம் அடைந்த வாயிற் காப்பாளன் அவரை ஒரு ஓரமாக உட்கார வைத்தான். காலையில் வந்தவர் மதியம் வரை அதே இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அதே சமயத்தில் அரண்மனை உள்ள தர்பார் மண்டலத்தில் ஒரு சுவராஜ்யம் நடந்து கொண்டிருந்தது. லஹிமா ஆற்றலால் உலகின் எந்த பகுதிக்கு சென்று வந்துவிடும் சக்தியை பயன்படுத்தி அம்மணி அம்மாள் அரண்மனைக்குள் சென்றிருந்தார். பொதுவாக சித்தருக்கு ஒரே நேரத்தில் 2 அல்லது 3 இடங்களில் தோன்றும் ஆற்றல் உண்டு. இந்த ஆற்றலை பயன்படுத்தி அம்மணி அம்மாள் அரண்மனைக்குள் சென்றிருந்தார். அதே சமயத்தில் அரண்மனை வாயிற்காப்பானால் தடுக்கப்பட்ட இடத்திலும் அம்மணி அம்மாள் நின்றிருந்தார். உரிய அனுமதியின்றி ஒரு பெண் தன் அருகே வந்து நிற்பதை கண்டது மகாராஜா மிகவும் ஆச்சரியமடைந்தார்.
நீ யார்? எப்படி உள்ளே வந்தாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அம்மணி அம்மாள் தன்னை பற்றியும் திருவண்ணாமலை ஆலயத்தில் கோபுரம் கட்டி வரும் தகவலையும் சொல்லி இந்த கோபுர பணியை நிறைவு செய்ய பொன்னும் பொருளும் கேட்க வந்திருப்பதாக கூறினார். மேலும் வாயிற்காப்பாளன் தன்னை உள்ளே விட மறுத்ததால் ஒரே நேரத்தில் 2 இடங்களில் தோன்றும் சித்தாடல் மூலம் உள்ளே வந்ததாக தெரிவித்தார். இதை கேட்டதும் மைசூர் மகாராஜா நம்ப முடியாமல் பார்த்தார். பிறகு வாயிற்காவலனை வர சொல்லி உத்தரவிட்டார். மகாராஜா இருக்கும் அவைக்குள் வந்த வாயிற்காவலன் சற்று அதிர்ச்சியுடன் அம்மணி அம்மாளை பார்த்து, உங்களை நான் உள்ளே விடவில்லையே, வெளியில் தான் அமர்ந்திருந்தீர்கள், உள்ளே எப்படி வந்தீர்கள் என்றான். உடனே மகாராஜா, நீண்ட நேரமாக அந்த அம்மாளுடன் நான் பேசிக் கொண்டிருப்பதாக கூறிவிட்டு வாயிற்காவலுடன் விறுவிறென வாசல் பகுதிக்கு வந்தார். அங்கு ஒரு ஓரமாக அம்மணி அம்மாள் அமர்ந்திருந்தார். அவரை அழைத்து கொண்டு உள்ளே சென்ற போது சபைக்குள் இருந்த அம்மணி அம்மாள் மாயமாக மறைந்திருந்தார். உடனே வந்திருந்தவர் சாதாரண பெண் அல்ல என்பதை மகாராஜா புரிந்து கொண்டார். அம்மணி அம்மாள் வடிவில் அண்ணாமலையாரே வந்துவிட்டதாக கருதினார். நன்கு உபசரித்தார். பட்டு சிலை ஒன்று பரிசளித்தார். பிறகு தனது பட்டத்து யானை மற்றும் குதிரை ஒட்டகங்களை நிறைய பொன்னும் பொருளும் ஏற்றி கட்டி முடிக்குமாறு அம்மணி அம்மாளை மகாராஜா அனுப்பி வைத்தார். மைசூர் மகாராஜா கொடுத்த பொன் பொருட்களை கொண்டு கோபுரத்தின் 6வது மற்றும் 7வது நிலைகளை எளிதாக கட்ட முடித்தார். இன்னும் 4 நிலைகளை கட்ட வேண்டும். பணத்துக்கு என்ன செய்வது என்று தவித்தார். அண்ணாமலையாரே வழிகாட்டுங்கள் என்ற ஆழ்ந்த தவத்தில் அமர்ந்து விட்டார். அப்போதுதான் அண்ணாமலையார் அவர் கனவில் தோன்றி, கோபுர வேலையை தொடங்கு, தினமும் வேலை முடிந்ததும் பணியாளர்களுக்கு விபூதி அள்ளி கொடு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். அதன்படியே கோபுர வேலை நடத்தி தினமும் மாலை பணியாட்களுக்கு சம்பளத்துக்கு பதில் அம்மணி அம்மாள் திருநீரை அள்ளி கொடுக்க அது அவரவர் செய்த வேலைக்கு ஏற்ற கூலியாக மாறியது. இப்படி கோபுரத்தின் 11வது நிலைகளும் கட்டி முடிக்கப்பட்டன. இதன் மூலம் மனத்தில் துணிச்சலும் இறையருளும் இருந்தால் எதையும் செய்து முடிக்க முடியும் என்பதை அம்மணி அம்மாள் தெளிவுபடுத்தினார். அவரது விடாமுயற்சியை கண்டு ஆங்கிலேயர்களுக்கு வியந்து நின்றனர். 171 அடி உயரத்துக்கு கட்டப்பட்ட அந்த கோபுரம் கிழக்கில் உள்ள ராஜகோபுரத்துக்கு இணையானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் அம்மணி அம்மன் கோபுரத்திலும் ராஜகோபுரத்திலும் ஒரே மாதிரி தலா 13 கலசங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தெற்கில் உள்ள திருமஞ்சன கோபுரம் மேற்கில் உள்ள பேகோபுரமும் வடக்கு கோபுரத்தை விட உயரம் குறைந்ததாகும். திருவண்ணாமலை ஆலயத்தில் ராஜகோபுரத்துக்கு அடுத்தபடியாக பெரிய கோபுரத்தை கட்டி சாதனை படைத்ததால் அந்த கோபுரத்தை எல்லோரும் அம்மணி அம்மா கோபுரம் என்று அழைக்க நாளடைவில் அது நிலைத்து போனது. இந்த கோபுரம் கட்டி முடித்ததும் கோபுரத்துக்கும் ஆலயத்துக்கும் அம்மணி அம்மாள் தாமே முன்னின்று கும்பாபிஷேகத்தை நடத்தினார். பிறகு துறவி போல வாழ்ந்த அவர் பல்லாயிரக்கணக்கானவருக்கு திருநீர் கொடுத்து நோய் தீர்த்தார். திருநீர் மூலம் அற்புதங்கள் செய்து புகழ்பெற்ற அம்மணி அம்மாள் தன் 50வது வயதில், அதாவது 1875ஆம் ஆண்டு தைப்பூசம் தினத்தன்று பரிபூரணம் அடைந்தார். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் 8வது லிங்கமான ஈசானிய லிங்கம் எதிரில் அவருக்கு ஜீவ சமாதி அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு வழங்கப்படும் விபூதி பிரசாதம் மிகவும் புகழ் பெற்றது. மனக்கவலைகளை விரட்டும் மகத்துவம் அந்த ஜீவ சமாதி திருநீற்றுக்கு உண்டு. அம்மணி அம்மாள் ஈசனோடு கலந்து சுமார் 150 ஆண்டுகள் ஆகிவிட்ட போதிலும் தன்னை நம்பும் பக்தர்களுக்கு அருவமாக வந்து தேவையான உதவிகளை செய்து கொடுக்கிறார். குறிப்பாக கிரிவலம் வரும் பக்தர்களிடம் அவர் பேசுவதாகவும் அறிவுரை சொல்வதாகவும் நம்பப்படுகிறது. அவர் ஜீவ சமாதியில் சிறிது நேரம் தியானம் செய்தாலே மனம் லேசானதாக உணரலாம். அத்தகைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று அவர்களுடைய அருளை பெற்று வாழ்வில் உயர்வோமாக. திருச்சிற்றம்பலம்.